ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் பாசுமதி அரிசியில் குக்கரில் செய்யல, பேனில் தான் செஞ்சுருக்கேன் தேங்காய் பால் சாதம். வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு வாணலில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காவை ஆயிலில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகமும் இதோட சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்குங்க. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்குங்க. இதோட ஒரு கைப்பிடி புதினா இலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்கினதும் தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் பாசுமதி அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ட்டு நான் சேர்த்துருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து கலரி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சு மூடி விடுங்க. திரும்பவும் மூடியை திறந்துட்டு ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வைங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.